ஓகேம்மா, நம்ம லிமிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லிமிட்ஸில் வந்து நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். தட் இஸ் இந்த எக்ஸசைஸில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் லிமிட்ஸ் இதில் வந்து சில ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். தட் இஸ் சாண்ட்விச் தியரம்னா என்னன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த 2 இம்பார்ட்டன்ட் லிமிட்ஸ் பார்த்தோம். வி saw 2 இம்பார்ட்டன்ட் trigonometrical லிமிட்ஸ். லிமிட் θ tends to 0 sin θ by θ is equal to 1 and then limit θ tends to 0 1 minus cos θ by θ is equal to 0. இது பார்த்தோம். And then we saw some more formulas. இன்னும் சில ஃபார்முலாஸ் பார்த்தோம். That is limit x tends to 0 e power x minus 1 by x is equal to 1 and then limit x tends to 0 a power x minus 1 by x is equal to log a and then limit x tends to 0 log of 1 plus x by x is equal to 1. அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸும் பார்த்தோம். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை, அது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பார்த்தோம். இதுக்கு நம்ம ப்ரூஃப் பார்க்கல, இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. தட் இஸ் லிமிட் x tends to 0 sin inverse of x by x is equal to 1 when limit x tends to 0 tan inverse of x by x is equal to 1 when limit x tends to infinity 1 plus 1 by x the whole power x is equal to e and then limit x tends to 0 1 plus x the whole power 1 by x is equal to e at limit x tends to infinity 1 plus k by x the whole power x is equal to e power k. ஸோ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம்ஸ் போட்டுட்டு இருந்தோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் சம்ஸில் எல்லாத்தையுமே வி ஹாவ் டு பிரிங் இட் இன் எனி ஒன் ஆஃப் தீஸ் ஃபார்முலா ஃபார்ம். இது இல்லாமல் ப்ரீவியஸ் மெத்தடில் படித்த அந்த ஃபார்முலா ஃபார்ம்லேயும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ எக்ஸசைஸ் 9.4ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படித்த இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வந்து போடணும். ஓகே, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 9.4. So exercise 9.4ல first sum. So first sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Limit x tends to infinity 1 plus 1 by x the whole power 7x. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. Limit x tends to infinity 1 plus 1 by x the whole power 7x. So this can be written as, இதை நம்ம எப்படி எழுதலாம்? Limit x tends to infinity 1 plus 1 by x the whole power x the whole power 7 ன்னு பிரிச்சுக்கலாம் இல்லையா? Either we can write it like this and either we can write this as limit x tends to infinity 1 plus 1 by x the whole power x the whole power 7 ன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். that is limit x tends to x naught f of x the whole power n can be written as limit x tends to x naught f of x the whole power n. இது நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். we have used this formula. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இதுக்கு ஃபார்முலா தெரியும். இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? திஸ் இஸ் இ. இதான ஃபார்முலா ஈன்னு படித்தோம் நம்ம. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 7. ஸோ அப்போ therefore the limit of this function is e power 7. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? limit x tends to 0 1 plus x the whole power 1 by 3x. So it is 1 limit x tends to 0 1 plus x the whole power 1 by 3x. So இதை நம்ம எப்படி எழுதிக்க போறோம்னா, this we are going to write it as limit x tends to 0. இதை வந்து 1 plus x the whole power 1 by x the whole power 1 by 3 ன்னு எழுதிக்கலாமா? Can we write it like this? Whole power 1 by x whole power 1 by 3. இப்போ இதையே நம்ம இந்த லிமிட்டை உள்ள எடுத்துட்டு போயிடலாம். So limit x tends to 0 1 plus x the whole power 1 by x the whole power 1 by 3 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? You can write it like this. And இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். We know the formula for this. This is equal to, இதுவும் நமக்கு என்னது? It is equal to e தான். இதுவும் நமக்கு e தான். So which is equal to e power 1 by 3. So இதுக்கும் ஃபார்முலா சைடில் எழுதினா, since limit x tends to 0 1 plus x the whole power 1 by x is equal to e. இதுவும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, limit x tends to infinity 1 plus 1 by x the whole power x is equal to e. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? அப்போ therefore e power 1 by 3 is the answer. Next third one. Third sum நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, limit x tends to infinity 1 plus k by x the whole power m by x. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து இது ஃபார்முலா இல்லை. ஏன்னா ஃபார்முலா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? 1 plus k by x whole power xன்னு இருந்தால் தான் அது ஃபார்முலா ஃபார்ம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு? whole power m by xன்னு இருக்கு. ஓகேவா? இங்க நம்ம டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம்னா, we can apply x as infinity. xக்கு லிமிட் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆர் இங்க சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தும் போடலாம், அல்லது நம்ம xக்கு இன்ஃபினிட்டி லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்க டைரக்டாவே லிமிட் அப்ளை பண்ணோம்னா, ஏன்னா இங்க வந்து நமக்கு வந்து 0 by 0வோ இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ இல்லை 0 பவர் இன்ஃபினிட்டியோ அல்லது 1 பவர் இன்ஃபினிட்டியோ அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதனால இங்கே டைரெக்டாகவே நம்ம இது பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த சம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 0 1
and then 1 by 0 which is infinity in order. 1 power infinity, it is an indeterminate form. 1 power infinity is not equal to infinity or it is not equal to 1 also. It is an indeterminate form. அதை நம்ம indeterminate form னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதுக்கு நம்ம அது கிடையாதுன்னு சொல்லி ஃபார்முலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டைரக்டா எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு போட்டால் நமக்கு என்ன வரும்? இப்போ யூல் கெட் திஸ் as 1 plus k by infinity the whole power m by infinity. So any number divided by infinity gives you 0. Any number by infinity gives you 0. So it is going to be 1 plus 0 the whole power 0. Now anything raised to the power of 0 is 1. Anything raised to the power of 0 is 1. So therefore the answer for this is 1. Limit x tends to infinity. 1 plus k by x the whole power m by x is equal to 1. புரியுதா மேம்? ஸோ இன்ஃபினிட்டின்னு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியே நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இன்ஃபினிட்டி இன்ட்டு இன்ஃபினிட்டி இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஒரு 0 பை 0 ஒரு 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி அல்லது 1 பவர் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வி கால் இட் அஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் வி ஹாவ் டு யூஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். வேற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா limit x tends to infinity 2x square plus 3 divided by 2x square plus 5 the whole power 8x square plus 3. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் கிவன். இதுதான் நமக்கு ஃபோர்த்து சம்மில் கொடுத்துருக்காங்க. limit x tends to infinity 2x square plus 3 divided by 2x square plus 5 the whole power 8x square plus 3. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை we are going to write it as limit x tends to infinity 2x square plus 3 divided by 2x square plus 5 the whole power 8x square into 2x square plus 3 divided by 2x square plus 5 the whole cube ன்னு பிரிச்சுக்கலாமா? ஏன்னா நம்ம பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு பவரில் அடிஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி 2 செப்பரேட் பேஸ் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ this to this power this plus into this power this. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆல் நோ இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் என்னன்னு இருந்ததுன்னா அதை a பவர் m பிளஸ் என்னன்னு எழுதலாம். ஆர் a பவர் m பிளஸ் என்னன்னு இருந்தால் அது a பவர் m இன்ட்டு a பவர் என்னன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். we have written it like this. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா இதில் 2x ஸ்கொயரை ஏன்னா இங்கே லிமிட் x tends to infinity இருக்கிறதுனால இந்த 2x ஸ்கொயர் டினாமினேட்டரில் வர மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு x tends to infinity வந்தாலே இந்த x ஸ்கொயர் ஒரு x டேர்ம் வந்து டினாமினேட்டரில் வரணும். ஸோ அதனால இந்த 2x ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? லிமிட் x tends to infinity 2x ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 1 plus 3 by 2x ஸ்கொயர். அதுமாதிரி கீழேயும் 2x ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன இருக்கும்? 1 plus 5 by 2x ஸ்கொயர் the whole power 8x ஸ்கொயர். ஓகேவா? இன்டூ அதே மாதிரி இங்கேயும் நம்ம இந்த 2x ஸ்கொயரை வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் 2x ஸ்கொயர் இன்டூ 1 plus 3 by 2x ஸ்கொயர் divided by 2x ஸ்கொயர் இன்டூ 1 plus 5 by 2x ஸ்கொயர் the whole cube. ஸோ இந்த 2x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே 2x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த லிமிட்டை உள்ள அப்ளை பண்ணும். லெட் அஸ் அப்ளை த லிமிட் இன்சைட். ஸோ அப்போ therefore this we can write it as limit. Now when x tends to infinity 2x square also tends to infinity or x square also tends to infinity. So when x tends to infinity x square also tends to infinity. x infinity approach பண்ணும்போது x square என்ன ஆகும்? அதை ஸ்கொயர் பண்ணா அதுவும் இன்ஃபினிட்டியை தான் அப்ரோச் பண்ணும். ஸோ அப்போ therefore we can write this as limit x square tends to infinity. இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா 1 plus 3 by 2 divided by x square எழுதிக்கலாமா? 3 by 2 divided by x square. அது இங்கே டினாமினேட்டர்ல எப்படி எழுதுறோம்னா 1 plus 5 by 2 divided by x square the whole power x square the whole power 8 ன்னு எழுதிக்கிறோம். புரியுதாமா? இது எப்படி எழுதிருக்கோன்னு? ஏன்னா when x tends to infinity x square also tends to infinity and then இந்த இதில் இந்த 2 மேலே எடுத்துட்டு போயிட்டோம் நியூமரேட்டருக்கு. அப்போ 3 by 2 by x square அதுமாதிரி இங்கே 5 by 2 by x square எழுதிக்கிறோம். இப்போ the whole power x square the whole power 8. இப்போ இதுக்கு தனியாக லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? லிமிட் x tends to or x square tends to infinity x square tends to infinity 1 plus 3 by 2x square
or either we can also write it as 3 by 2 divided by x square அப்படியே எழுதலாம் 1 plus 5 by 2x square the whole cube ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது வந்து this is of the form. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? limit x tends to infinity 1 plus k by x divided by 1 plus k by x the whole power x. So இதுதான் நம்ம என்னன்னு படிச்சோம்? This is equal to e power k ன்னு படிச்சோமா? This is equal to e power k ன்னு படிச்சோம். So அப்போ therefore இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நியூமரேட்டருக்கு தனியா இந்த ஃபார்முலா, டினாமினேட்டருக்கு தனியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். So நியூமரேட்டருக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும்? இப்போ you'll get it as e power 3 by 2 divided by டினாமினேட்டருக்கு தனியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா e power 5 by 2 the whole power 8 ன்னு வந்துரும். ஓகேவா? and then இங்க x ஸ்கொயருக்கு இன்ஃபினிட்டின் டைரக்டாவே நம்ம லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? இங்க வந்து நம்ம x ஸ்கொயருக்கு இன்ஃபினிட்டின் டைரக்டாவே லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா இன்ஃபினிட்டி போட்டா 3 by infinity எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ அப்போ 1 plus 0 divided by 1 plus 0 the whole cubeன்னு வந்துடும். இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்ஃபினிட்டி போட்டா எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ 1 plus 0 divided by 1 plus 0 the whole cubeன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா. இப்போ இதை நம்ம we can write it as இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by e power 5 by 2 minus 3 by 2 ன்னு எழுதலாமா? the whole power 8. And இது 1 by 1 is 1. 1 cube is 1. So 1 raised the power of anything is 1. So அதனால இதை விட்டுடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? இப்போ 1 by so it is e square by 2 இல்லையா? இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 minus 3 is 2. இப்போ e power 2 by 2 the whole power 8 or which is equal to 1 by e power 8. அப்போ therefore the limit of this function is 1 by e power 8. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ we are bringing it in this formula form. இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வரோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இது பவரை ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 2x ஸ்கொயரை காமனாக வெளில அடிச்சு வந்துட்டு இந்த 2x ஸ்கொயர் டினாமினேட்டரில் வர மாதிரி எழுதிக்கிறோம். இதுக்கு டைரக்டாக லிமிட் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஹோல் பவர் எக்ஸ் ஸ்கொயர் the whole power 8ன்னு எடுத்துட்டு இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். அண்ட் when x tends to infinity x square also tends to infinity. கண்டிப்பாக இதுக்கு லிமிட்டே மாற்றணும். மாற்றிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஃபிஃப்த் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that limit x tends to infinity 1 plus 3 by x the whole power x plus 2. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போடலாம். ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா limit x tends to infinity 1 plus 3 by x the whole power x plus 2. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் அது மாதிரி தான், பவரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. அப்போ இதை ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? தட் இஸ் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a பவர் m plus n which can be written as a power m into a power n. ஸோ இதை ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம். therefore this we can write it as limit x tends to infinity 1 plus 3 by x the whole power x into 1 plus 3 by x the whole power 2. இப்போ இதுக்கு டைரக்டா நம்ம லிமிட் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு இட் இஸ் இந்த ஃபார்முலா ஃபார்ம். இது நமக்கு இந்த ஃபார்முலா ஃபார்ம்ல இருக்கா? தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் கே பை எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? இட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கே தான ஃபார்முலா படிச்சோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணிட வேண்டாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும்? நமக்கு இ கியூப்னு வந்துடும். அண்ட் இங்க இது லிமிட் அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டா என்ன ஆகும்? 1 பிளஸ் 3 by infinity or which is 0. 1 plus 0 the whole square. So 1 plus 0 the whole square is 1, which is equal to e cube. So therefore the limit of this function is e cube. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஏதாவது ஒரு ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு ஃபார்முலா தரவா இருந்தால் தான் இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்போ யூ ஷுட் மேக் ஆல் தோஸ் ஃபார்முலாஸ் தரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் போடலாம். ஸோ சிக்ஸ்த் சம் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா it is given that limit x tends to 0 sin cube x divided by 2 divided by x cube. ஸோ இதுவும் நம்ம அந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that limit x tends to 0 sin cube x by 2 divided by x cube. இப்போ இதை நம்ம எந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வர போறோம்னா இதுக்கு கொண்டு வரணும். தட் இஸ் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வர போறோம். அதாவது இங்க சைனுக்கு பக்கத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் கீழேயும் இருக்கணும், அதே தான் இங்க லிமிட்லயும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா 1 போட்டுடலாம்.
இப்போ இங்க சைனுக்கு பக்கத்துல என்ன இருக்கு x/2 இருக்கு இல்லையா சைனுக்கு பக்கத்துல x/2 இருக்கு அப்ப இங்க கீழேயும் நமக்கு x/2 the whole cube இருந்ததுன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம் இல்லையா சோ இங்க x/2 the whole cube கொண்டு வரதுக்கு இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இத limit x tends to 0 sin cube into x/2 divided by இத x cube divided by 8 into 8 so denominatorல ஒரு 8 ஆல multiply and divide பண்ணுவோம் let us multiply and divide by 8 in the denominator இப்போ இந்த 1/8 it is constant அத வெளியில எடுத்துறோம் இந்த 1/8 it is constant அத நம்ம வெளியில எடுத்துறலாம் okay so இத நம்ம இந்த 1/8 வந்து constant so இத நம்ம வெளியில எடுத்துறலாம் let us take this 1/8 outside so 1/8 வெளியில எடுத்துட்டோம்னா and when x tends to 0 x cube also tends to 0 or இத we can write it like this limit x tends to 0 இத வந்து sin cube x/2 divided by இத x/2 the whole cube னு எழுதிக்கலாம் இல்லையா இந்த x cube by 8 நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா x/2 the whole cube னு எழுதிக்கிறோம் now இத நம்ம எப்படி எழுத போறோம்னா this or this is of the form இது எந்த ஃபார்ம்ல இருக்கு limit x tends to x naught f of x the whole power n can be written as limit x tends to x naught f of x the whole power n னு எழுதிக்கலாம் இல்லையா we can write it like this so therefore இத நம்ம எப்படி எழுத போறோம்னா 1/8 into limit x tends to 0 now when x tends to 0 x/2 also tends to 0 x/2 நமக்கு 0 தான் அப்ரோச் பண்ணும் அப்ப therefore this we can write it as limit x/2 tends to 0 sin x/2 divided by x/2 the whole cube னு வந்துரும் now this is of the form இது எந்த ஃபார்ம்ல இருக்கு limit theta tends to 0 sin theta by theta which is equal to 1 இல்லையா so therefore the limit of this is 1 which is 1/8 into 1 which is equal to or 1/8 into 1 cube which is equal to 1/8 therefore the limit of this function is 1/8 புரிஞ்சுதாமா சோ இப்போ இங்க டினாமினேட்டர்ல ஒரு 8 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு இந்த ஒரு 1/8 வெளியில எடுத்துறோம் இந்த 8 வந்து x/2 the whole cube னு எடுத்துட்டு இத வந்து இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வந்து அப்புறம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் இந்த 7th ஒன் பாருங்க இந்த 7th ஒன் வந்து you can take it down as a homework நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணலாம் 7 and 8 both நீங்க வந்து ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணலாம் எப்படி போடணும்னு நான் சொல்லிறேன் சோ limit x tends to 0 sin alpha x by sin beta x so இப்போ இதுக்கும் வந்து நம்ம we have to bring this in the form of sin theta by theta அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும் சோ இப்போ இத எப்படி எழுத போறோம்னா limit x tends to 0 sin alpha x by sin beta x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இத வந்து we have to write this as limit x tends to 0 இத வந்து sin alpha x divided by x into x by sin beta x ன்னு எழுதிக்கலாமா ஒரு x ஆல multiply and divide பண்ணிருக்கேன் I have multiplied and divided by x ஓகேவா இப்போ என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல limit x tends to 0 இத வந்து sin alpha x ஏன்னா இங்க alpha x இருக்கிறதுனால இங்க ஆல்பாவால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறேன் சோ alpha into alpha divided by alpha x அதே மாதிரி இங்க வந்து beta x ன்னு இருக்கிறதுனால பீட்டாவால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறேன் சோ beta x by sin beta x into beta sorry into 1 by beta ன்னு வந்துரும் ஏன்னா இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம்ல அப்ப இங்க டிவைட் பண்ணணும் சோ இப்போ எக்ஸ்ட்ராவா நமக்கு என்ன இருக்கு இந்த ஆல்பாவும் பீட்டாவும் they are constants அத வெளியில எடுத்துறலாம் let us take it outside so அப்ப therefore alpha by beta now when x tends to 0 alpha x also tends to 0 and beta x also tends to 0 அப்ப therefore this we can write it as limit alpha x tends to 0 sin alpha x by alpha x அதுமே இதுக்கு limit beta x tends to 0 beta x by sin beta x now this is of the form இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபார்முலா that is limit theta tends to 0 sin theta by theta is equal to 1 அதே மாதிரி limit theta tends to 0 theta by sin theta is also equal to 1 இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலாலாம் சோ இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா அப்ப we'll get it as alpha by beta into 1 ன்னு வந்துரும் which is equal to alpha by beta புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது என்ன பண்ணிருக்கோம்னு சோ ஒரு x ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு and then இந்த ஆல்பா x இருக்கறனால கீழ ஆல்பா x வரணும் அதுக்காக ஆல்பாவால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் நம்ம இங்க கீழ பீட்டா x இருக்கறனால இங்க பீட்டா x வரணும் சோ பீட்டாவால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் இந்த ஆல்பா அண்ட் பீட்டாவை வெளியில எடுத்துறோம் they are constant and then இதுக்கு தனியா லிமிட் இதுக்கு தனியா லிமிட் when x tends to 0 alpha x also tends to 0 and beta x also tends to 0
ஸோ லிமிட்டை மாற்றிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர் அஸ் ஆல்ஃபா பை பீட்டா. இப்போ இதே மாதிரி தான் நமக்கு அந்த எயித்து சம்மும் சேம் இதே மாதிரி தான். ஸோ இங்கே எயித்து சம் பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 tan 2x by sin 5x. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேவா, ஒரு எக்ஸால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு இங்கே நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும், tan 2xக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 tan 2x divided by sin 5x. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 tan 2x divided by x into x divided by sin 5x. ஓகேவா, ஸோ இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இதை வந்து we are going to write it as tan 2x into 2 divided by 2x. அதுமாதிரி இங்கே 5x divided by sin 5x into 1 by 5. ஸோ இந்த 2 by 5 கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு now when x tends to 0 2x also tends to 0, அதே மாதிரி 5x also tends to 0. அப்போ therefore this we can write it as 2 by 5 into limit 2x tends to 0 tan 2x divided by 2x. அதுமாதிரி இங்கே limit 5x tends to 0 tan 5x divided by sin 5x. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். நான் இதுலேருந்து இன்னொரு இது ஃபார்முலா சொல்ல மறந்துட்டோமா, தட் இஸ் நமக்கு எப்படி லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 tan தீட்டா பை தீட்டா இதுவும் இட் இஸ் ஈக்குவல் டு 1 தான். tan தீட்டா பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 தான். இதுவும் இது எப்படி வந்துச்சுன்னா வந்து இதை வந்து we can write this as லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0. இந்த tan தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா, ஆர் sin theta by theta into 1 by cos theta எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1, இதுக்கு தீட்டாக்கு 0ன்னு டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். cos 0 என்ன 1, அப்போ which is equal to 1 into 1 which is equal to 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ therefore இதுவும் ஒரு ஃபார்முலா, தட் இஸ் லிமிட் theta tends to 0 tan theta by theta is also equal to 1. அதுமாதிரி இந்த யூஸ்வலாக எதுனா ஃபார்முலா என்ன, லிமிட் theta tends to 0 theta by sin theta is also equal to 1. ஸோ இந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும், we will get it as 2 by 5 into 1 into 1, which is equal to 2 by 5. அப்போ therefore the limit of this function is 2 by 5. புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்க்கலாம். ஸோ இங்கே 9th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given as limit alpha tends to 0 sin of alpha power n sin of alpha power n divided by sin alpha the whole power m. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் alpha tends to 0 sin of alpha power n divided by sin alpha the whole power m. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை we are going to write this as which is equal to limit alpha tends to 0 alpha tends to 0 இதை sin alpha power n divided by alpha power n. அப்படி இருந்தால் தானே நமக்கு இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே தீட்டா இருந்ததுன்னா கீழேயும் தீட்டா இருக்கணும். ஸோ அதுக்காக ஆல்ஃபா பவர் என்னால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா, பண்ணிட்டு இப்போ அடுத்தது வேற என்ன இருக்கு, நமக்கு இது இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆல்ஃபா த ஹோல் பவர் எம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா பவர் எம் ஆல நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். வி ஹாவ் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஆல்ஃபா பவர் எம். ஸோ 1 பை ஆல்ஃபா பவர் எம். புரிஞ்சுதாமா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆல்ஃபா பவர் எம் ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். இதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு ஆல்ஃபா பவர் என் ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ ஆல்ஃபா பவர் என் இன் டிவைடட் பை ஆல்ஃபா பவர் எம் அது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். ஆர் இதை வந்து இதை வெளியில் எடுக்க முடியாது. இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். தட் இஸ் லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 ஆல்ஃபா பவர் என் டிவைடட் பை ஆல்ஃபா பவர் எம் இன்டு லிமிட் நவ் வென் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 ஆல்ஃபா பவர் என் ஆல்சோ டென்ஸ் டு 0. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். தட் இஸ் லிமிட் ஆல்ஃபா பவர் என் டென்ஸ் டு 0 சைன் ஆஃப் ஆல்ஃபா பவர் என் டிவைடட் பை ஆல்ஃபா பவர் என் இன்டு இதை வந்து எப்படி எழுதலாம்னா லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு 0
alpha by sin alpha the whole power m னு எழுதிக்கலாம். இதுக்கு அந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி you can write it like this. இந்த மாதிரி எழுதிக்கலாம். Now இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1, இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் 1. ஏன்னா this is of the form limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம்னா or இது நமக்கு என்ன ஆகும்னா it will become as limit alpha tends to 0 alpha power n minus m னு வந்துரும் into 1 into 1. இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா that is இதுக்கு 3 கேஸா ஆன்சர் வரலாம். that is case 1. first caseல வந்து பாத்தீங்கன்னா if suppose if n minus m is equal to 0, that is alpha ஓட பவர் n உம் m உம் ஈக்குவலா இருந்துச்சுனா அப்ப you will get it as limit alpha tends to 0 1 ன்னு வரும் which is equal to 1 ன்னு வந்துரும். ஓகேவா? ஏன்னா anything raised to the power of 0 is 1. so அதனால 1 ன்னு வரும் which is equal to 1 ன்னு வந்துரும் ஆன்சர். so இந்த கேஸ்ல வந்துச்சுனா இந்த மாதிரி இருக்கும். and then case 2 second caseல வந்து பாத்தீங்கன்னா if n minus m is greater than 0 or n is greater than m or n minus m is greater than 0, இது 0 விட பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அப்ப லிமிட் alpha tends to 0 alpha power n minus m. இப்போ இது வந்து greater than 0 வா இருந்துச்சுன்னா இப்போ ஆல்பாக்கு 0 போட்டா நமக்கு என்ன ஆகும்? இப்போ you'll get it as 0 raised to the power of any number is 0. 0 raised to the power of any number is 0 ன்னு ஆன்சர் வந்துரும். இப்போ சப்போஸ் கேஸ் 3 third caseல வந்து if n minus m is less than 0 வா இருந்துச்சுன்னா அப்ப limit alpha tends to 0 alpha power n minus m will be equal to infinity. இது வந்து ஆன்சர் infinity ன்னு வரும். புரிஞ்சுதா? ஏன்னா இப்ப இது less than 0 வா இருந்தா அப்போ 1 by for example n minus m வந்து -3 வருதுன்னு வெச்சுக்கோங்க. அப்போ 1 by alpha cube ன்னு வரும். இல்லையா? alpha power -3 which can be written as 1 by alpha power 3 ன்னு எழுதிக்கலாம். அங்க alphaக்கு 0 போட்டீங்கன்னா என்ன வரும்? 1 by 0 power 3. இப்போ which is 1 by 0 which is infinity ன்னு வரும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து 3 கேஸ்ல ஆன்சர் வரும். we'll get answer in 3 cases. n உம் m உம் ஈக்குவலா இருந்தா ஆன்சர் 0 வரும். n minus m வந்து greater than 0 வா இருந்தா or n greater than m ஆ இருந்தா ஆன்சர் 0 வரும். n less than m ஆ இருந்ததுன்னா ஆன்சர் infinity வரும். சோ இதுக்கு 3 ஆன்சர் பாசிபிள். புரிஞ்சுதாமா? ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம 10th sum பார்க்கலாம். let us work out the 10th sum. so 10th one வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that limit theta tends to 0 sin of a plus x minus sin of a minus x divided by x. so இதோட இது என்னன்னு கேட்டிருக்காங்க. so இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். so இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use the formula sin c minus sin d. அந்த formula யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? that is limit x tends to 0 sin of a plus x minus sin of a minus x divided by x. இத தனித்தனியா எடுத்தலாம் போடக்கூடாது. சோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use the formula sin c minus sin d. trigonometryல படிச்சோம் இல்லையா? இந்த formula யூஸ் பண்ண போறோம். so what is the formula for sin c minus sin d? 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. இல்லையா? so இப்போ இந்த formulaவை substitute பண்ணுவோம். அப்ப therefore this will become as limit x tends to 0 2 cos a plus x plus a minus x divided by 2 into sin a plus x minus a plus x divided by 2 ன்னு வந்துரும். இந்த formula யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். divided by x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. இது ஆங்கிள், இது வேல்யூ, ரெண்டே கேன்சல் பண்ணக்கூடாது. பண்ணா தப்புதான். ஓகேவா? இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ இது 2 இன்டூ, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 2a by 2 which is cos a வந்துடும். வில் கெட் திஸ் as cos a. அடுத்து இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா பிளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் 2x by 2 sin x வந்துடும். sin x divided by x. இப்போ இதில் 2 cos a கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 cos a இஸ் கான்ஸ்டன்ட். வெளியில் எடுத்துட்டிங்கன்னா லிமிட் தீட்டா x tends to 0 sin x by x. இது எந்த ஃபார்முலா இருக்கு? லிமிட் தீட்டா tends to 0 sin theta by theta which is equal to 1. ஸோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். which is equal to 2 cos a into 1 which is equal to 2 cos a. So therefore the limit of this function is 2 cos a.
ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இது காசியன் வந்துடும், இது sin x by x வந்துடும். இதுக்கு தனியாக லிமிட், ஏன்னா காசியா கான்ஸ்டன்ட், 2 காசியா இஸ் கான்ஸ்டன்ட், அது வெளியில் எடுத்துட்டு இதுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணோம்னா get the answer to be equal to 1. ஓகேவா? சரி, 2 காசியன் வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 11th சம். ஸோ 11th சம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க 11th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் x tends to 0 root of x square plus a square minus a divided by root of x square plus b square minus b. இது நம்ம அந்த முன்னாடி ஒரு இதுல போட்டோம் தெரியுமா, காஞ்சிகேட்டால இந்த மாதிரி ரூட் இருந்தாலே காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்ணி சேம் அதே மெத்தட் தான் நம்ம இங்க போட போறோம். ஸோ இந்த 11th ஒன்னுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is limit x tends to 0 root of x square plus a square minus a divided by root of x square plus b square minus b. இப்போ இது conjugate of the numerator and denominator ஆல multiply and divide பண்ணுவோம். So அப்போ limit x tends to 0 root of x square plus a square minus a divided by root of x square plus b square minus b into root of x square plus a square plus a divided by root of x square plus a square plus a into root of x square plus b square plus b divided by root of x square plus b square plus b. இது ஞாபகம் இருக்கா? தட் இஸ் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 9.2ல போட்டோம் இந்த மாதிரி சம்ஸ். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே போடுறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus b into a minus b. It is a square minus b square. அப்போ நமக்கு இது என்ன ஆகிடும்? லிமிட் x tends to 0. ஸோ x square plus a square minus a square வந்துடும். அதுமாதிரி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா a plus b into a minus b. It is a square minus b square. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? x square plus b square minus b square வந்துடும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? இங்கே நியூமரேட்டரில் இது இருக்கும், இங்கே டினாமினேட்டரில் இது இருக்கும். That is root of x square plus b square plus b divided by root of x square plus a square plus a. இப்போ இதில் வந்து a square b square cancel பண்ணலாம். அப்போ which is limit x tends to 0 x square by x square into root of x square plus b square plus b divided by root of x square plus a square plus a. இந்த x square cancel பண்ணிடலாம். இப்போ xக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணுவோம். இப்போ xக்கு 0 போட்டால் நமக்கு என்ன ஆகும்? அப்போ you'll get it as root of b square which is equal to b plus b divided by கீழேயும் நமக்கு 0 plus a square, it is root of a square which is a. இப்போ a plus a or which is equal to 2b by 2a or which is equal to b by a. அப்போ therefore the limit of this function is b by a. இது நம்ம போன தட் இஸ் எக்ஸசைஸ் நம்ம 9.2லே இந்த மெத்தட் போட்டோம். அந்த மெத்தடில் தான் இந்த சம் நம்ம போடணும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 12th சம் பார்க்கலாம். ஸோ 12th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கிவன் தட் லிமிட் x tends to 0 2 into arc sin x divided by 3x. ஸோ இங்கே 2 into arc sin x. arc sin xனா ஒன்றுமே இல்லைம்மா, அது sin inverse of x தான். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். sin inverse of x arc sin xன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் தான் arc sin xன்னு சொல்கிறது. ஓகேவா? அதனால இது ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம sin inverse of x தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 12th சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கிவன் தட் லிமிட் x tends to 0 2 into arc sin x divided by 3x தான் நம்ம கொடுத்துருக்காங்க. Now this can be written as இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா limit x tends to 0 2 into sin inverse of x divided by 3x ன்னு எழுதிக்கலாம். Now இதில் 2 by 3 constant, அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு? limit x tends to 0 sin inverse of x divided by x. இதுவும் 1 தானே, நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா இருக்கே, இது ஃபார்முலா நம்ம எழுதணும். ஞாபகம் இருக்கா? Do you remember the formula? sin inverse of x by x, அதுவும் it is equal to 1 தான். இந்த ஃபார்முலா எழுதினப்போ அதுவும் தான் நம்ம சேர்த்து எழுதணும். We wrote the formula. The limit x tends to 0 sin inverse of x by x is equal to 1. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் இங்கே. அப்போ which is equal to 2 by 3 into 1 which is equal to 2 by 3. ஏன்னா since limit x tends to 0 இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ அங்கெல்லாம் ஃபார்முலா சைடில் எழுதணும். sin inverse of x by x is equal to 1. ஃபார்முலா எழுதலைன்னா கண்டிப்பாக மார்க் குறைப்பாங்க, ஏன்னா ஃபார்முலா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 13th ஒன். ஸோ 13th ஒன் போடலாம். லிமிட் x tends to 0 1 minus cos x
divided by x square. ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி போகிறோம்? இப்போ இது டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருந்தால் 0. இது நம்ம ஃபார்முலா படித்தோம். 1 minus cos x by xன்னு இருந்தால் 0 போட்டுடலாம். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது? நமக்கு 1 minus cos x by x square இருக்கு. அதனால இதுக்கு 0 போட முடியாது. இது 0 கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி போடணும்னா, இது லிமிட் x tends to 0. 1 minus cos x எப்படி எழுதலாம்? 2 sin square x by 2ன்னு எழுதலாமா? 2 sin square x by 2 divided by x square. இப்போ இதை எப்படி எழுத போறோம்னா, லிமிட் x tends to 0, இதை sin square x by 2 divided by, இதை வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா, x square by 4 into 4. இங்க ஒரு 2 இருக்கு. ஓகேவா? இந்த 2 by 4 கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். 2 by 4 is constant, அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? லிமிட் x tends to 0, இது sin square x by 2 divided by x by 2 the whole square எடுத்துக்கலாமா? Or which can be written as 2 by 4 is 1 by 2. 1 by 2 into limit x tends to 0 sin x by 2 divided by x by 2 the whole square எழுதிக்கலாம் இல்லையா? Then we can write it like this. And when x tends to 0, when x tends to 0, x by 2 also tends to 0. இப்போ இங்கே x by 2 போட்டுக்கலாம். இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்கு? லிமிட் theta tends to 0 sin theta by theta which is equal to 1. இந்த ஃபார்முலா இருக்கா? which is 1 by 2 into 1 square which is equal to 1 by 2. Therefore the limit of this function is 1 by 2. புரிஞ்சுதாமா? இந்த சம் இப்படி தான் போடணும். வெறும் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா டைரக்டா நம்ம 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கலாம். ஃபார்முலா படிச்சோம். பட் இங்க x ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் போடணும். புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 14th one. So 14th sum பார்க்கலாம். So 14th one என்ன கொடுத்திருக்காங்க? It is given that limit x tends to 0 tan 2x by x. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சேம் அதே மாதிரி தான். That is limit x tends to 0 tan 2x by x. இதை we can write this as எப்படி எழுதலாம்? limit x tends to 0 tan 2x divided by 2x into 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? Now when x tends to 0, 2x also tends to 0. அப்போ therefore இந்த 2 constant இதை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துரும். So 2 into limit 2x tends to 0 tan 2x divided by 2x. Now this is of the form limit theta tends to 0 tan theta by theta. இது 1 தானே சொன்னோம், ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதையும் நம்ம ஃபார்முலாவா யூஸ் பண்ணலாம். which is equal to 2 into 1 which is equal to 2. So therefore the limit of this function is 2. இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து 2. நெக்ஸ்ட் 15th one. 15th one எப்படி போறதுன்னு பார்க்கலாம். 15th sum ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட் x tends to 0 2 power x minus 3 power x divided by x. ஸோ இந்த சம் வந்து லிமிட் x tends to 0 2 power x minus 3 power x divided by x. இந்த சம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. இதை நம்ம எப்படி பண்ணோம்னா, லிமிட் x tends to 0 2 power x. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, ஒரு 1 வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம். ஒரு 1 சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஸோ அப்போ 2 power x minus 1 minus 3 power x plus 1 divided by x. பாருங்க, I have added and subtracted 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி எழுதுறோம்னா, லிமிட் x tends to 0. ஸோ இதை வந்து 2 power x minus 1, இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் காமனாக வெளில எடுத்துட்டா என்ன வரும்? 3 power x minus 1 divided by x வந்துடும். இப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். இப்போ லிமிட் x tends to 0 2 power x minus 1 by x minus limit x tends to 0 3 power x minus 1 by x. Now this is of the form limit x tends to 0 a power x minus 1 by x which is equal to log a. இது ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? where a greater than 0. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இப்போ which is equal to log 2 minus log 3ன்னு வந்துடும். இப்போ which is equal to log of 2 by 3. ஏன்னா log m minus log n can be written as log of m by n ன்னு எழுதலாம் இல்லையா? which is log of 2 by 3. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் 16th one. இந்த எக்ஸசைஸ் இருக்கலாம் ஈஸி தான், ஆனால் ஒன்று டிஃப்ரெண்ட். கொஞ்சம் 16th சம் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அது அந்த கடைசி எக்ஸாம்பிள் சேம் அதே கொஸ்டின் தான். ஸோ யூ கேன் டேக் இட் டவுன் அஸ் அ ஹோம்வொர்க். த லாஸ்ட் எக்ஸாம்பிள்.
16th sum வந்து இந்த last example limit x tends to 0 3 power x minus 1 by root of 1 plus x minus 1 same இதே sum தான். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். 16th sum you can do it as a homework. 16th one வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 17th one போடலாம். let us work out the 17th one. 17th one என்ன கொடுத்துருக்காங்க? limit x tends to 0 1 minus cos square x divided by x into sin 2x. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். Now this we are going to write it as, so 17th one, limit x tends to 0 1 minus cos square x divided by x sin 2x. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சம்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 minus cos square x என்ன sin square x இல்லையா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா limit x tends to 0 1 minus cos square x என்ன ஃபார்முலா தெரியும் sin square x divided by x into sin 2x க்கு ஃபார்முலா என்ன படித்தோம் 2 sin x cos x இல்லையா? இப்போ இதில் வந்து இந்த ஒரு sin x கேன்சல் பண்ணிடும். அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும் limit x tends to 0. ஸோ இதில் ஒரு 1/2 இருக்கும். sin x by cos x என்ன what is sin x by cos x which is tan x divided by இந்த x. இப்போ 1/2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம்னா லிமிட் x tends to 0 tan x by x. இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா படித்தோம் லிமிட் theta tends to 0 tan theta by theta is equal to 1. இதுவும் 1 தான் படித்தோம் இல்லையா? அப்போ which is equal to 1/2 into 1 which is equal to 1/2. ஸோ இதுதான் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சமும் ஈஸி தான். ஆனால் என்னன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஷுட் ரிமெம்பர் தட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 18th one. 18th sum நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் x tends to infinity x into 3 power 1 by x plus 1 minus cos of 1 by x minus e power 1 by x. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து we are going to write this as limit x tends to infinity x into 3 power 1 by x plus 1 minus cos of 1 by x minus e power 1 by x. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி எழுத போகிறோன்னா இதை we are going to write this as limit x tends to infinity. இதை வந்து 3 power 1 by x plus 1 minus cos of 1 by x minus e power 1 by x divided by 1 by x ன்னு எழுதிக்கலாமா? இந்த x இருக்கு இல்லையா? இதை தான் நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் 1 by x ன்னு. இதை திருப்பி ரெசிப்ரோக்கல் எழுதி பாருங்க. ரைட் இட் ஆஸ் ரெசிப்ரோக்கல் இப்போ x இன்ட்டுன்னு வந்துடும். ஓகேவா? இதை தான் நான் இப்படி எழுதிட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் 1 அண்ட் சப்ராக்ட் 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அகெயின் we are going to add 1 and subtract 1. So therefore this we can write it as which is equal to limit x tends to infinity 3 power 1 by x minus 1. ஓகேவா? and then plus 1 minus cos of 1 by x minus e power 1 by x plus 1. ஸோ இந்த minus 1 plus 1 வந்து அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். minus 1 plus 1 பண்ணியிருக்கேன். இந்த plus 1 இங்கே லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். I have written this plus 1 here divided by 1 by x. ஓகேவா? இப்போ இதை நம்ம இப்படி தனித்தனியாக பிரிச்சு போகிறோம். இப்போ இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். put 1 by x is equal to y. 1 by x க்கு y in substitution கொடுப்போம். அப்போ when x tends to infinity x infinity approach பண்ணும்போது இங்கே x க்கு infinity போட்டால் என்ன ஆகும் 1 by infinity 0. அப்போ y tends to 0. when x tends to infinity y tends to 0. அப்போ therefore this will become as இது நமக்கு என்ன ஆகிடும் limit y tends to 0. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நம்ம y in எங்கெல்லாம் 1 by x இருக்கோ அங்கெல்லாம் y in substitute பண்ணும். so it is 3 power y minus 1 plus 1 minus cos y minus e power y plus 1 divided by y in வந்துடும். ஆர் இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துடலாம். let us take minus outside இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து. ஓகேவா? இப்போ y-ஆல் தனித்தனியாக டிவைட் பண்ண போகிறோம். therefore this can be written as limit y tends to 0 3 power y minus 1 by y plus 1 minus cos y by y minus e power y minus 1 by y. இப்போ தனித்தனியாக லிமிட் எடுப்போம். இப்போ therefore this can be written as limit y tends to 0 3 power y minus 1 by y
plus limit y tends to 0 1 minus cos y by y minus limit y tends to 0 e power y minus 1 by y. இப்போ இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது நமக்கு. தட் இஸ் இது எந்த ஃபார்முலா இருக்குது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 a பவர் x மைனஸ் 1 by x which is equal to log a. இது அந்த ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 minus cos x divided by x is equal to 0. இது அந்த ஃபார்முலா. and then இது என்ன ஃபார்முலா? லிமிட் x tends to 0 e power x minus 1 by x is equal to 1. ஸோ இது அந்த ஃபார்முலா. ஸோ மூணுத்துக்கும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இதுக்கு log 3, இதுக்கு ப்ளஸ் 0, இதுக்கு மைனஸ் 1 ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு log 3 மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது இந்த சம்மு இம்பார்ட்டன்ட் தான். திஸ் சம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு next 19th one பார்க்கலாம். ஸோ 19th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் லாக் எக்ஸ். ஸோ இது கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ்ன்னு பார்ப்போம் இந்த 19th சம். ஸோ இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து we can write this as, இதை நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். that is, இது வந்து this is of the form log m minus log n which can be written as log of m by n ன்னு எழுதலாமா? ஸோ இதை வந்து நம்ம limit x tends to infinity x into log of x plus a minus log x. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம்னா, இதை we are going to write it as limit x tends to limit x tends to infinity இதை x into log of x plus a divided by x ன்னு எழுதிக்கலாமா? Can we write it like this? இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். 1 plus a by x ன்னு வந்துடும். 1 plus a by x and இந்த x டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். இந்த x டினாமினேட்டர் கொண்டு வந்தோம்னா இது இந்த மாதிரி ஆயிடும். that is which is equal to limit x tends to infinity. so per log of 1 plus a by x divided by 1 by x ன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீழே டினாமினேட்டர்ல ஒரு a ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை a இந்த டினாமினேட்டரில் ஒரு a வால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? இப்போ இதில் இந்த a கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ a இன்டூ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் ஆஃப் 1 பிளஸ் a பை எக்ஸ் டிவைடட் பை a பை எக்ஸ்ன்னு வந்துடும். நான் இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். என்ன சப்ஸ்டியூஷன்னா, புட் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y. 1 by x y in substitution கொடுப்போம். இப்போ when x tends to infinity, இப்போ y tends to, so x க்கு infinity போட்டா என்ன ஆகும்? y tends to 0. அப்போ therefore this will become as a into limit y tends to 0 log of 1 plus ay divided by ay ன்னு வந்துரும். ஓகேவா? Now when or in other words, when x tends to infinity, ay also tends to 0. a into y போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுவும் 0 தான் வரும். ஸோ அப்போ ay also tends to 0. அப்போ therefore the whole thing can be replaced by 1 இல்லையா? ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். that is limit x tends to 0 log of 1 plus x divided by x is equal to 1. இந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா it is a into 1 which is equal to a. ஏன்னா இப்போ when x tends to infinity, x infinity approach பண்ணும்போது a into y, y-யும் 0 approach பண்ணுது. அப்போ a into y-யும் 0 தான் approach பண்ணும். a into y பண்ணீங்கனாலும் அதுவும் 0 தான் approach பண்ணும். இப்போ ay approaches 0. அப்போ அதனால தான் இங்கே limit ay tends to 0 log of 1 plus ay divided by ay எழுதுறோம். இப்போ this is of this formula form limit x tends to 0 log of 1 plus x by x which is equal to 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணனா அப்போ which is a into 1 which is equal to a ன்னு வந்துருது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 20th சம் பார்க்கலாம். ஸோ 20th ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை சைன் 3x டிவைடட் பை சைன் 2x. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை சைன் 3x டிவைடட் பை சைன் 2x. இப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே let us give a substitution. Put x is equal to pi minus or pi plus y. Put x is equal to pi plus y ன்னு ஒரு substitution கொடுப்போம். x க்கு பதிலா pi plus y ன்னு substitution கொடுப்போம். அப்போ when x tends to pi,
x வந்து பை அப்ரோச் பண்ணும்போது y வந்து என்ன பண்ணும், y tends to 0 இல்லையா, xக்கு பைன்னு போட்டோம்னா பை மைனஸ் பை 0 ஆயிடும். இப்போ y tends to 0. அப்போ therefore this will become as limit y tends to 0 sin of 3 into pi plus y divided by sin of 2 into pi plus y. xக்கு பதிலா pi plus y சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்போ which is limit y tends to 0. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும், sin 3 pi plus 3y divided by sin 2 pi plus 2y. Now this is of the form sin 3 pi plus 3y ங்கிறது என்ன, it is இப்போ ஆல்ரெடி நம்ம இது படிச்சிருக்கோம், that is இதுதான் வந்து 0, இது pi, இது 2 pi, இதுதான் 3 pi இல்லையா. அப்போ 3 pi plus 3y போது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். சைன் தேர்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ் அண்ட் 3 pi இருக்கிறதுனால 180 or 270 180 or 360 இருந்தாலும் சேம் ஃபங்க்ஷன். ஸோ 3 into 180 இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி த சேம் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாமா, ஆர் சைன் ஆஃப் 3 pi plus தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா 3 piங்கிறது வந்து இங்கே வரும், இந்த இடத்துல வரும். 3 pi plus தீட்டான்னு சொல்லும்போது இட் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் இஸ் நெகட்டிவ், ஸோ மைனஸ் போட்டாச்சு. அண்ட் 3 pi இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன் விச் இஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ therefore this can be written as limit y tends to 0 minus sin 3y divided by now sin of 2 pi plus 2y. So அப்போ 2 pi plus theta sin of 2 pi plus theta which is equal to இது sin theta இல்லையா, ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் 360 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இட் இஸ் சைன் 2y வந்துடும். ஓகேவா, இப்போ இதை நம்ம எப்படி எடுக்க போறோம்னா மைனஸ் வெளியில் எடுத்துடலாம். லிமிட் y tends to 0 or when y tends to 0 3y also tends to 0 அது மாதிரி 2y also tends to 0. இப்போ இதை அப்போ எப்படி எடுக்க போறோம்னா லிமிட் 3y tends to 0 sin 3y divided by 3y into limit 2y tends to 0 sin 2y divided by or 2y divided by sin 2y வந்துடும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு 3y ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், சரி டிவைட் பண்ணியிருக்கேன், இங்கே 2y ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எனிவே y கேன்சல் ஆகிடும். இன்னும் நமக்கு பேலன்ஸ் பண்ண எதை மல்டிப்ளை பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ஒரு 3/2 ஆல மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா. 3/2 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏன்னா இது ஒரு 3y ஆர் 3y/2y இப்படி கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த 3y கேன்சல் ஆகிடும், 2y கேன்சல் ஆகிடும், நமக்கு திரும்ப இது கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இது அந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோன்னா இங்கே 3y ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன், இங்கே 2y ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ therefore this will become as minus limit ஸோ இது என்னது the whole thing this will become as 1. ஏன்னா this is of the form limit theta tends to 0 sin theta by theta. அதுமாதிரி இதுவும் limit theta tends to 0 theta by sin theta which is இதுவும் 1. அண்ட் இங்கே நமக்கு y tends to 0 இந்த y கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு மீதி நமக்கு 3/2 மட்டும்தான் இருக்கும். வில் கெட் 3/2. இப்போ ஏன்னா லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 தீட்டா பை சைன் தீட்டா இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு minus 3/2. therefore the limit of this function is minus 3/2. இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து minus 3/2. என்னம்மா புரிஞ்சுதா, இது நிசம் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சம் நம்பர் 21 பார்க்கலாம். ஸோ சம் நம்பர் 21 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 1 plus sin x the whole power 2 cosecant x. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிளில் இருக்க சம் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு இருந்துச்சு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுத்து போடணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு இருந்துச்சுன்னா ஓகேவா, இது வேற சம். ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா, ரெண்டும் வேற வேற. ஸோ இதுக்கு டைரெக்டாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணிடலாம். we can apply the limit directly. ஓகேவா, ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 1 plus sin x the whole power 2 cosecant x. இப்போ xக்கு π/2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன வரும், 1 plus sin π/2 the whole power 2 into cosecant π/2. sin 90 என்ன 1, cosecant 90யும் 1 தான். ஸோ அப்போ therefore this can be written as 1 plus 1 the whole power 2 into 1. 2 into 1 2, 1 plus 1 2 square which is equal to 4. So therefore
the limit of this function is 4. இப்போ இதே 0ன்னு கொடுத்திருந்தா நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம் மாதிரி போடணும். எக்ஸாம்பிள் சம் மாதிரி நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து போடணும். sin x is equal to 1 by y ன்னு எடுத்து அந்த மாதிரி போடணும். பட் இங்க நமக்கு pi by 2 இருக்கறனால டைரக்டா sin pi by 2 வேல்யூ இருக்கறனால நம்ம டைரக்டாவே x க்கு pi by 2 ன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்துரும். நெக்ஸ்ட் sum number 22. sum number 22 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? limit x tends to 0 √2 minus root of 1 plus cos x divided by sin square x. so இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். so limit x tends to 0 √2 minus root of 1 plus cos x divided by sin square x. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து we are going to write it as limit x tends to 0 √2 minus இந்த 1 plus cos x can we write it as 2 cos square x by 2 ன்னு எழுதிக்கலாமா? நம்ம trigonometryல ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? 1 plus cos x can be written as 2 cos square x by 2 divided by sin square x. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா it will become as limit x tends to 0 √2 minus இது √2 into cos x by 2 ன்னு வந்துரும் divided by sin square x. இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்துல இருந்து √2 காமனா வெளிய எடுத்துலாம். இப்போ limit x tends to 0 √2 into 1 minus cos x by 2 into 1 by sin square x ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க ஒரு x போட போறோம். இத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு x போட போறோம். ஆர் இத வந்து ஓகே இத இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இத நம்ம எப்படி எழுத போறோம்னா இந்த 1 minus cos x by 2 we can write this as limit x tends to 0 இத √2 into இத 2 sin square x by 2 ன்னு எழுதிக்கலாமா? சாரி 2 sin square x by 4. ஏன்னா இங்க ஆல்ரெடி x by 2 per 1 minus cos x ன்னு இருந்துச்சுன்னா 2 sin square x by 2 ன்னு எழுதலாம். இப்போ இது x by 2 இருக்கறனால இதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்றோம்? 2 sin square x by 4. ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபார்முலா என்ன படிச்சோம்? 1 minus cos x ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா 2 sin square x by 2. இங்க x ன்னு இருந்தா இங்க x by 2. ஆனா இங்க ஆல்ரெடி x by 2 இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? x by 4 வரணும் இல்லையா? அதான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? and then இங்க நமக்கு என்ன இருக்குன்னா into sin square x இருக்கு. இப்போ இத பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு x ஸ்கொயரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். ஒரு x ஸ்கொயரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். we are going to multiply and divide by x square. இங்க டினாமினேட்டர்ல ஒரு 4 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு x by 4 வேணும் இல்லையா? சாரி 4 கிடையாது. நம்ம இங்க एक्चुअली வந்து 16 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணனும். we have to multiply and divide by 16. so denominatorல 16 ஏன்னா அப்பதான் இது x by 4 the whole square ன்னு எழுத முடியும். so 16 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். so இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் 2 √2 by 16 கான்ஸ்டன்ட் அத வெளியில எடுத்துடலாம். so 2 √2 by 16 is constant அத வெளியில எடுத்துறோம். இது limit x tends to 0 இது நமக்கு என்ன ஆயிடும்? sin square x by 4 divided by இது x by 4 the whole square ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இத நம்ம எப்படி எழுதலாம்? x square by sin square x. இப்போ தனித்தனியா லிமிட் அப்ளை பண்ணுவோம். now when x tends to 0 x by 4 also tends to 0. அப்ப therefore this can be written as இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? √2 by 8 ன்னு வரும். limit x by 4 tends to 0 இது sin x by 4 divided by x by 4 the whole square ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? limit x tends to 0 x by sin x the whole square ன்னு எழுதலாம். இப்போ we know that limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. so அப்ப limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. so அப்ப இதை யூஸ் பண்ணனும். அப்ப which is going to be √2 by 8 into 1 into 1. அப்ப which is equal to √2 by 8. √2 by 8 எப்படி எழுதலாம்? 1 by 4 √2 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா 1 by 8 வந்து 4 into 2 ன்னு பிரிச்சுக்கலாம். ஒரு √2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 by 4 √2. அப்ப therefore this is the answer. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? சோ இது என்ன பண்ணிருக்கோம்னா முதல்ல இந்த 1 plus cos x 2 cos square x by 2 ன்னு எழுதிருக்கோம். அடுத்து இது வந்து ரூட் எடுத்துறோம். ரூட் எடுத்துட்டு இந்த √2 காமனா வெளிய எடுத்துறோம். எடுத்துறோம்னா இது 1 minus cos x by 2 ன்னு வந்துருது. இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்ப sin square x by 4 ன்னு வந்துருது. சோ அப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதுறோம்? கீழ ஒரு x ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் இங்க. and then இங்க கீழ 16 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். சோ இந்த 2 √2 by 16 அது கான்ஸ்டன்ட் அது வெளியில எடுத்துறோம். and இந்த x square by 16 எப்படி எழுதுறோம்? x by 4 the whole square ன்னு எழுதுறோம். ஓகேவா? இப்போ தனித்தனியா லிமிட் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோம்னா 1 ன்னு வந்துருது. அப்ப therefore which is equal to 1 by 4 √2 ன்னு வந்துருது. ஓகேவா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் நம்பர் 23.
சம் நம்பர் 23 பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. ஸோ 23 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given that limit x tends to 0 root of 1 plus sin x minus root of 1 minus sin x divided by tan x. இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா limit x tends to 0 root of 1 plus sin x minus root of 1 minus sin x divided by tan x. இதுக்கும் நம்ம conjugate of the numerator ஆல multiply and divide பண்ண போறோம். இப்போ limit x tends to 0 root of 1 plus sin x minus root of 1 minus sin x divided by tan x into root of 1 plus sin x plus root of 1 minus sin x divided by root of 1 plus sin x plus root of 1 minus sin x. இப்போ மேலே it is of the form a plus b into a minus b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், it will become as limit x tends to 0. ஸோ இப்போ it is 1 plus sin x minus 1 plus sin x வந்துடும் divided by tan x into 1 by root of 1 plus sin x plus root of 1 minus sin x. ஓகேவா, இப்போ இதுல வந்து நமக்கு plus 1 minus 1 cancel ஆயிடும். இது 2 sin x ஆயிடும். It will become as limit x tends to 0 2 sin x divided by இந்த tan x எப்படி எழுதலாம், sin x by cos x ன்னு எழுதிக்கலாமா, tan x sin x by cos x ன்னு எழுதிக்கலாம் into 1 by root of 1 plus sin x plus root of 1 minus sin x ன்னு வந்துரும். இப்போ இந்த sin x cancel பண்ணிடலாம். இந்த cos x reciprocal ஆகி மேலே போயிடும். இப்போ it will become as limit x tends to 0 2 cos x into 1 by root of 1 plus sin x plus root of 1 minus sin x. இப்போ டைரக்டா x க்கு 0 ன்னு லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ டைரக்டா x க்கு 0 போட்டா நமக்கு என்ன வரும், இப்போ you'll get it as 2 cos 0 divided by root of 1 plus sin 0 plus root of 1 minus sin 0. Sin 0 0, cos 0 1. So it is 2 into 1 divided by root of 1 plus 0 plus root of 1 minus 0, which is equal to 2 by 1 plus 1, which is 2, which is equal to 1. So therefore the limit of this function is 1. The function or limit வந்து 1. புரிஞ்சுதாமா? So conjugate ஆல multiply and divide பண்ணணும். We have to multiply and divide by the conjugate of the numerator. Multiply and divide பண்ணி simplify பண்ணோம்னா நமக்கு டைரக்டா லிமிட் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துரும் இந்த சம்ம பொறுத்தவரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 24. 24 எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா லிமிட் x tends to infinity x square minus 2x plus 1 divided by x square minus 4x plus 3 the whole power x. ஸோ இது எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா லிமிட் x tends to infinity x square minus 2x plus 1 divided by x square minus 4x plus 3 the whole power x. இப்போ இதுக்கு x க்கு இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா infinity by infinity the whole power infinity-ன்னு வந்துரும், which is an indeterminate form. இல்ல நீங்க இது கேன்சல் பண்ணீங்கன்னா கூட any number raised to the power of infinity-ன்னு வரும், which is an indeterminate form. ஸோ அது கிடையாதுன்னு தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா லிமிட் x tends to infinity இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும், it is x minus 1 the whole square இல்லையா. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 3 எப்படி minus 4 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ it is 3 into 1. ஸோ it is minus 3 minus 1. அப்போ it is x minus 3 into x minus 1 the whole power x ன்னு சொல்லலாமா. இப்போ இதில் ஒரு x minus 1 கேன்சல் பண்ணிடலாமா, ஒரு x minus 1 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இதை நம்ம எப்படி எதை போனோம்னா லிமிட் x tends to infinity இதெல்லாம் x வெளியில் எடுத்துருவோம். ஸோ x வெளியில் எடுத்துட்டா என்ன வரும், x into 1 minus 1 by x. இங்கே x வெளியில் எடுத்தோம்னா x into 1 minus 3 by x ன்னு வந்துடும் the whole power x. இப்போ x கேன்சல் ஆகிடும். ஓகேவா, நான் இப்போ இதை நம்ம எப்படி எதை போறோம்னா நியூமரேட்டருக்கு தனியா லிமிட், டினாமினேட்டருக்கு தனியா லிமிட். இப்போ therefore this can be written as limit x tends to infinity இதை வந்து 1 minus or 1 plus of minus 1 by x the whole power x divided by அது மாதிரி டினாமினேட்டருக்கு தனியா limit x tends to infinity 1 plus of minus 3 by x the whole power x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. You can write it like this. Now this is of the form, இது எந்த ஃபார்முலா இருக்கு, limit x tends to infinity 1 plus k by x the whole power x is equal to e power k இல்லையா. இதான ஃபார்முலா படிச்சோம். 1 plus k by x the whole power x is equal to e power k. So அப்ப இங்க k க்கு பதிலா என்ன இருக்கு, minus 1.
இங்க கேக்கு பதிலா -3 இருக்கு. அப்ப therefore this can be written as e power -1 divided by e power -3, or which can be written as e power -1 or e power 3 -1 சொல்லலாம், which is equal to e square. அப்ப therefore the limit of this function is e square. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் சம் நம்பர் 25. சம் நம்பர் 25 பார்க்கலாம். That is limit x tends to 0 e power x minus e power minus x divided by sin x. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க சம் நம்பர் 25ல. That is e power x minus e power minus x divided by sin x. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ which is equal to, ஸோ இதை வந்து limit x tends to 0, இது e power x minus இது 1 by e power x divided by sin x ன்னு எடுத்துக்கலாம். Or which can be written as limit x tends to 0, இது e power 2x, இதுக்கு LCM எடுத்தோம்னா e power x தான் LCM. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா e power 2x minus 1 divided by e power x அப்படின்னு வந்துடும். இன்டூ இது 1 by sin x ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to multiply and divide by x. x ஆல multiply and divide பண்ண போறோம். So அப்போ which is equal to limit x tends to 0 e power 2x minus 1 divided by x into x by sin x into 1 by e power x. இப்படி பிரிச்சுக்கிறோம். இந்த e power x இங்க எடுத்துட்டு வந்துட்டேன் 1 by e power x. இங்க ஒரு x ஆல multiply and divide பண்ணிருக்கேன். இங்க இன்னும் இது கொண்டு வரதுக்காக 2x ஆல 2 ஆல multiply and divide பண்ணுவோம். So therefore this can be written as ஒரு 2 ஆல multiply and divide பண்ணுவோம். Let us multiply and divide by 2. ஓகேவா? இப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட் அதை வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். Now when x tends to 0, 2x also tends to 0. அப்போ therefore this can be written as 2 into limit x tends to 0 or 2x tends to 0 e power 2x minus 1 by 2x. இது ஒரு தனி லிமிட். அடுத்து இதுக்கு தனியா லிமிட் x tends to 0 x by sin x, and then இதுக்கு தனியா லிமிட் into limit x tends to 0 1 by e power x. இது எல்லாத்துக்கும் தனித்தனியா லிமிட் அப்ளை பண்ணும். இது ஃபார்முலா இருக்கு. That is limit x tends to 0 e power x minus 1 by x, which is equal to 1. அது மாதிரி இதுவும் ஃபார்முலா இருக்கு. That is limit theta tends to 0 theta by sin theta is equal to 1. இதுக்கு டைரக்டா x க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. So x க்கு 0 போட்டா என்ன வரும்? e power 0. Anything raised to the power of 0 is 1. இப்போ 1 by 1 1 ன்னு வந்துரும். அப்ப therefore this we can write it as 2 into 1 into 1 into 1. ஏன்னா இது வந்து எந்த ஃபார்முலா இருக்கு? limit x tends to 0 e power x minus 1 by x which is equal to 1. அது மாதிரி இது எந்த ஃபார்முலா இருக்கு? limit x tends to or theta tends to 0 theta by sin theta which is equal to 1. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1 by e power 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x க்கு 0 1 by e power 0. Anything raised to the power of 0 is 1. இல்லையா? So அப்போ 1 by 1 1 ன்னு வந்துரும். அப்போ therefore the answer is 2. So இதோட ஆன்சர் வந்து நமக்கு 2, which is equal to 2. So the limit of this function is 2. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இந்த சம்? Okay, next is sum number 26. 26 பார்க்கலாம். So 26ல என்ன கொடுத்திருக்காங்க? limit x tends to 0 e power ax minus e power bx divided by x. So இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So limit x tends to 0 e power ax minus e power bx divided by x. இப்போ இதுவும் நம்ம +1 -1 பண்ண போறோம். இதை வந்து we are going to write it as limit x tends to 0. இதை e power a the whole power x ன்னு எடுத்துக்கலாமா? So இங்க ஒரு -1 minus இதை e power b the whole power x +1 பண்ணலாம். So 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த e power ax எப்படி எழுதிருக்கேன்? e power a the whole power x divided by x. Or which can be written as limit x tends to 0 இது e power a the whole power x minus 1 divided by x. இது ரெண்டுத்துல இருந்து மைனஸ் வெளியில எடுத்துடலாம். மைனஸ் வெளியில எடுத்துட்டா என்ன வரும்? e power b the whole power x minus 1 divided by x ன்னு வந்துருமா? மைனஸ் வெளியில எடுத்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டுத்துக்கும் தனித்தனியா லிமிட் அப்ளை பண்ணும். Let us apply the limit separately. Which is limit x tends to 0 e power a the whole power x minus 1 divided by x minus limit x tends to 0 e power b the whole power x minus 1 divided by x. இப்போ this is of the form limit x tends to 0 a power x minus 1 by x which is equal to log a. படிச்சோம் இல்லையா? இதான ஃபார்முலா. அப்ப இங்க என்ன வரும்?
which is log e power a minus இதுக்கும் அதே ஃபார்முலா தான் log e power b. log e is 1. இந்த a b முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ a into log e minus b into log e வந்துடும். log e 1. log e வந்து 1. log e to the base e is 1. log e to the base e is equal to 1. So அப்போ therefore இதுக்கு பதிலா 1 ன்னு போட்டோம்னா it is a minus b. So therefore the answer for this is a minus b. புரிஞ்சுதாமா? Next is sum number 27. So இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா limit x tends to 0 sin x into 1 minus cos x by x cube. So இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எப்படி போட போறோம்னா limit x tends to 0 sin x into 1 minus cos x divided by x cube. இப்போ இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா limit x tends to 0 இதை sin x divided by x into 1 minus cos x divided by x square எடுத்துக்கலாமா? Can we write it like this? Now limit x tends to 0 sin x by x into இது limit x tends to 0 இது அந்த 1 minus cos x நம்ம எப்படி எழுதலாம்? 2 sin square x by 2 ன்னு எழுதலாமா? 2 sin square x by 2 divided by x square இங்க ஒரு 4 ஆல multiply and divide பண்ணுவோம். இந்த sum already நம்ம போட்டிருக்கோம். இந்த sum வந்து sum number 13 ஞாபகம் இருக்கா? சேம் அதே தான். அதே sum finish பண்ண வேண்டியதான். அப்போ which is equal to இந்த 2/4 constant அதை வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டு limit x tends to 0 sin x divided by x இதை எப்படி எழுதலாம்? இதை we can write it as limit x tends to 0 sin x by 2 divided by x by 2 the whole square எழுதலாம் இல்லையா? Now when x tends to 0 x by 2 also tends to 0. Now this is of the form limit theta tends to 0 sin theta by theta which is equal to 1. Which is equal to 2/4 is 1/2. 1/2 into 1 into 1 is equal to 1/2. Therefore the limit of this function is 1/2. புரிஞ்சுதாமா? இது தனியா லிமிட் போட தெரியும், இது தனியா லிமிட் போட்டுருக்கோம். 13 sum ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட வேண்டியதான். அடுத்து sum number 28. sum number 28 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா limit x tends to 0 tan x minus sin x divided by x cube. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். So limit x tends to 0 tan x minus sin x divided by x cube. So இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து we can write this as இதை வந்து limit x tends to 0 tan x வந்து sin x by cos x ன்னு எழுதிக்கலாமா? minus sin x divided by x cube ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துல இருந்து sin x காமனா வெளில எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ sin x வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஒரு limit x tends to 0 ஸோ sin x into மீதி நமக்கு என்ன இருக்கும் 1 by cos x minus 1 divided by x cube. இப்போ இதுக்கு எல்சியம் எடுக்க வேண்டியதான். இப்போ which is limit x tends to 0 sin x இது 1 minus cos x இல்லையா divided by x cube into cos x ன்னு வரும். இப்போ சேம் இப்போ போட்ட அதே சம் தான். that is limit x tends to 0 இது எப்படி பிரிச்சுக்கணும்னா sin x by x இது 1 minus cos x divided by x square into 1 by cos x. அதே சம் தான். ஆனா ஒரு 1 by cos x எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளவுதான். இதுக்கு அதே தான். ஓகேவா? இங்க டைரக்டா x க்கு 0 ன்னு லிமிட் அப்ளை பண்ணிட வேண்டியதான். இப்போ இட்ஸ் லிமிட் x tends to 0 sin x by x இத வந்து limit x tends to 0 இத வந்து 2 sin square x by 2 divided by இது x square by 4 into 4 into limit x tends to 0 1 by cos x தனித்தனியா லிமிட் அப்ளை பண்றோம். இப்போ இது எப்படி எழுதலாம்? limit x tends to 0 sin x by x இது limit x by 2 tends to 0 னா x by 2 also tends to 0. இதுல 2/4 constant அதை வெளியில எடுத்துடலாம். 2/4 வெளியில எடுத்துரும். அப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும்? sin x by 2 by x by 2 the whole square and இது limit x tends to 0 1 by cos x. So நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். that is limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. So அப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா it is 2/4 into 1 into 1 into இப்போ இதுக்கு cos x க்கு 0 ன்னு லிமிட் அப்ளை பண்ணுவோம். so it is 1 by cos 0 1 which is equal to 1/2 into 1 which is equal to 1/2. இதுக்கும் அதுதான் ஆன்சர் ஆகும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் இதோட முடிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூட்டி பற்றி பார்க்கலாம்.